ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி சொட்டு நீர் போட்டு நல்லான்னு சொல்லிட்டு லொட்டேக்டரை கூட்டு வந்து கைனி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 சால் வந்து நல்லா ஓட்டிட்டேன். சொட்டு நீர் வச்சு பேப்பர் போட்டு நல்லான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார் பிடிச்சிட்டு அப்புறமா எருவு வண்டியில் வச்சு அடிச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த எருவு எல்லாத்தையும் ஒரு காலுக்கு அப்படியே பிரித்து ஒரு மூட்டை வந்து ஒரு காலுக்கு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா எருவு கொட்டி நல்லான்னு சொல்லிட்டு அப்போ வந்து எடுத்துகிட்டு போட்டுருந்தேன். நான் அப்படியே வள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் வண்டியில். அதுக்கப்புறம் எருவெல்லாம் கொட்டி முடிச்ச முன்னாடி கொஞ்சமாக அடி உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எருவு போட்டு 2 சைடும் மண் சேர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா 2 சைடும் மண் சேர்த்துனா தான் அந்த ஒரு திட்டு மாதிரி ஏற்றுனாங்கன்னா செடி வேறு இறங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து இழுக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் ஒரு சைடு இழுத்துகிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டு எல்லா காலக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறமா பேப்பர் இழுத்து நல்லா டைட்டாக வச்சு அதுக்கப்புறம் சைடில் 2 சைடு வந்து மண் சேர்த்தணும். இந்த சைடு இப்போ இந்த மாதிரி இழுக்கிறாங்களே அம்மா அப்பாவும் அந்த மாதிரி இழுத்து நல்லா 2 சைடும் வந்து மண் போட்டுட்டோம்னா பேப்பர் வந்து ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். வேர் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஓடும். நமக்கும் பில்லு கொத்துற வேலை கொஞ்சம் மிச்சம்ன்றதுனால தான் பேப்பர் அதிகமாக போடுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து மண் சேர்த்திருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாகவே மண் அணைக்கணும்னு சொல்லிட்டு அதில் நானும் அப்பாவும் சேர்த்த ஆரம்பிச்சிட்டோம். சேர்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.